ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ட்ரெயின்ல ஒரு பேசஞ்சர் தன்னுடைய இடத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. டிடிஆரும் பேசஞ்சரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பேசஞ்சர் கேட்கிறாரு, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர் யூ த டிடிஆர் ஃபார் திஸ் கோச்? ஆர் யூ த டிடிஆர் அப்படின்னா நீங்க தான் டிடிஆரா? ஃபார் திஸ் கோச், இந்த கோச்சுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றது ஒரு பொலைட்டான ஒரு எக்ஸ்பிரஷனுங்க. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இப்ப எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற ஃப்ரேஸுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற அர்த்தமும் இருக்கு, அதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஒருத்தருடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அதாவது டிடிஆர் வந்து ஏதாவது ஒரு வேலையில் இருக்கலாம். அப்போ அந்த டைம்ல போயிட்டு சட்டுன்னு ஆர் யூ த டிடிஆர் ஃபார் திஸ் கோச் அப்படின்னு எடுத்த உடனே ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. அப்போ அந்த சமயத்துல எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா அவரு திரும்பி பார்த்து என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு இல்லையா? இப்போ இதுக்கு வந்து என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. அது எப்ப பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, எப்ப பேசலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொது இடத்துல நீங்க வந்து இருமுறீங்க, தும்முறீங்க, இல்லை ஏப்பம் வந்துருது, இந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்போ அந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நீங்க கேட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்மால் இன்டரப்ஷன் பண்ணும் பொழுதும் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற அர்த்தமும் எடுத்துக்கலாம். அது என்ன ஸ்மால் இன்டரப்ஷன்? இப்போ வந்து ஒரு மேனேஜர் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த மேனேஜர் கிட்ட நீங்க சொல்லணும். அவர் ரூமுக்கு போறீங்க, அவர் பார்த்தா பெரிய ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ அந்த டைம்ல நீங்க சொல்ல வேண்டியது அப்பயே சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி சமயத்துல எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு நீங்க பேசலாம். என்ன அர்த்தம்? என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னா அப்படியே வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஒரு ஸ்மால் இன்டரப்ஷன் பண்றீங்க, ஒரு பொலைட்டா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுடைய கான்வர்சேஷன் நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன், அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதுக்கு டிடிஆர், எஸ் டெல் மீ வாட் இஸ் த இஷ்யூ? சொல்லுங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இஷ்யூ அப்படின்ற ISSUE இஷ்யூ அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு 5 அர்த்தங்கள் இருக்குங்க. அதுல பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை. அப்புறம் இந்த இஷ்யூ அப்படின்ற வார்த்தைக்கு விஷயம் அப்படின்ற அர்த்தம் இருக்கு. அப்புறம் இந்த காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க, உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த இஷ்யூக்கு என்ன அர்த்தம்? வழங்குதல் அப்படின்னு அர்த்தம். வழங்குவார்கள், கொடுப்பார்கள். சரிங்களா? அதாவது வழங்குவது, கொடுப்பது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. சரி, இப்படி டிடிஆர் சொன்ன உடனே அதுக்கு பேசஞ்சர், சார் மை டிக்கெட் இஸ் கன்ஃபார்ம்ட். சார் என்னுடைய டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டு விட்டது. மை டிக்கெட் இஸ் கன்ஃபார்ம்ட் அப்படின்னா என்னுடைய டிக்கெட் கன்ஃபார்ம் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. சரிங்களா? பட் ஆனால் someone is sitting in my seat. someone is sitting அப்படின்னா யாரோ உட்கார்ந்து இருக்கிறார்கள். in my seat, என்னுடைய சீட்ல. சார் மை டிக்கெட் இஸ் கன்ஃபார்ம்ட் பட் someone is sitting in my seat. சார் என்னுடைய டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனா என்னுடைய சீட்ல வேற யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு டிடிஆர், டோன்ட் வரி, டெல் மீ யுவர் சீட் நம்பர். கவலைப்படாதீங்க, உங்களுடைய சீட் நம்பரை என்கிட்ட சொல்லுங்க. டெல் மீ அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி என்னிடம் சொல்லுங்கள், என்னிடம் சொல் அப்படின்னு தான் அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? டோன்ட் வரி, டெல் மீ யுவர் சீட் நம்பர் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பேசஞ்சர், இட் இஸ் சீட் நம்பர் 45. சீட் நம்பர் 45 அப்படின்னு சொல்றாரு. நீங்க சரி, இப்ப கவனிங்க, நீங்க வந்து இட் இஸ் சீட் நம்பர் 45 அப்படின்னு பேசிக்கலாம். இல்ல இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, the seat number is 45 அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? இட் இஸ் சீட் நம்பர் 45 அப்படின்னாலும், the seat number is 45 அப்படின்னாலும் சீட் நம்பர் 45 அப்படின்னு தான் அர்த்தம். லோயர் பர்த் சார், இட் இஸ் சீட் நம்பர் 45 லோயர் பர்த் சார் அப்படின்னு சொல்றாங்க. சீட் நம்பர் 45 லோயர் பர்த் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டிடிஆர், ஓகே கம் வித் மீ. சரி, என் கூட வாங்க. இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. சரி, இப்ப கவனிங்க, நான் இதை வந்து நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். இந்த ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு கேளு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இந்த ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல ஹிம், ஹர், தெம், அப்புறம் ஏதாவது பேர் வந்து அதுக்கு பக்கத்துல டு அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த ஆஸ்க்கு சொல்லு அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ஐ வில் ஆஸ்க் ஹிம் அப்படின்னா நான் அவங்ககிட்ட கேட்கிறேன், நான் அவர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா பக்கத்துல டு வந்துருச்சு இல்லையா? ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு அப்படின்னா நான் அவர்கிட்ட சொல்றேன், நான் அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா அர்த்தம் எடுத்துக்கலாம். வெக்கேட் அப்படின்னா காலி செய்வது அப்படின்னு அர்த்தம்.
ஐ வில் ஆஸ்க் him டு வெக்கேட் அப்படின்னா நான் அவரை காலி பண்ண சொல்றேன் தி சீட்டை. ஓகே, கம் வித் மீ. சரி, என் கூட வாங்க. ஐ வில் ஆஸ்க் him டு வெக்கேட் தி சீட். நான் அவரை சீட்டை காலி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேசஞ்சர், ஐ ஆல்ரெடி டோல்ட் him சார். நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். பட் ஹீ இஸ் நாட் லிசனிங் டு மீ. ஆனா அவர் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாரு. லிசன் டு மீ அப்படின்னா என் பேச்சை கேளு, நான் சொல்றது கேளு அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் நாட் லிசனிங் டு மீ அப்படின்னா என் பேச்சை அவன் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொல்றதை அவன் கேட்க மாட்டேங்கிறான், என் பேச்சை அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் சொல்றதை அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்படி சொன்ன உடனே அதுக்கு டிடிஆர், டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, ஐ வில் செக் his டிக்கெட். நான் அவருடைய டிக்கெட்டை செக் பண்றேன். அண்ட் மற்றும் சென்ட் him away, அவரை அனுப்பிடுறேன். சென்ட் அவே அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்புறது, ஏதாவது சொல்லி அனுப்புறது, வெளியே அனுப்புறது, இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, ஐ வில் செக் his டிக்கெட் அண்ட் சென்ட் him away. கவலைப்படாதீங்க, நான் அவருடைய டிக்கெட் வந்து செக் பண்ணிட்டு அவர் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேசஞ்சர், தேங்க்யூ சார், ஐ பின் ஸ்டாண்டிங் ஃபார் அ வைல். ஐ பின் ஸ்டாண்டிங், ஐ ஹாவ், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐவ். சரிங்களா? ஐவ் பீன் ஸ்டாண்டிங் அப்படின்னா நான் நின்றுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படின்ற அர்த்தம், அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஃபார் அ வைல் அப்படின்ற ஃப்ரேஸுக்கு ரொம்ப நேரம் அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனா ரொம்ப நேரம் அப்படின்ற அர்த்தத்துல பேசுறதுலாம் ரொம்ப குறைவு. சரிங்களா? ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படின்ற அர்த்தத்துல ரொம்ப பயன்படுத்துவாங்க. ரொம்ப நேரம் அப்படின்ற அர்த்தத்துல ரொம்ப பயன்படுத்த மாட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப நேரம் அப்படின்ற அர்த்தமும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார், ஐ பின் ஸ்டாண்டிங் ஃபார் அ வைல். ரொம்ப நன்றி சார், நான் ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிடிஆர், ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது. கிவ் மீ a minute அப்படின்னா கிவ் மீ அப்படின்னு சேர்த்து வச்சுறீங்க. சரிங்களா? கிவ் மீ a minute, எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. யூ வில் ஹாவ் யுவர் சீட் பேக். பேக் அப்படின்ற வார்த்தைக்கு திரும்ப அப்படின்ற அர்த்தம் இருக்கு. யூ வில் ஹாவ் அப்படின்னா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுக்கு கிடைக்கும். யுவர் சீட், உங்களுடைய சீட். பேக், திரும்ப. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.